அது சாப்பிட்டாலே அந்த பிரச்சனை இருக்கும். எத்தனை பேர் வெயிலுக்கு போகிறோம்? நம்ம இன்றைக்காவது கொஞ்சம் பேர் வெயிலில் உட்காந்துருக்காங்க. வெயிலுக்கு போனால் என்ன உணவு கிடைக்கும் சொல்லுங்கள்? ஆமாம், அந்த விட்டமின் டியும் முக்கியமாக எலும்பு அந்த ஆர்த்தரைட்டிஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மூட்டு வலிக்கு இனிமேல் சிறந்த உணவு வந்து வைட்டமின் டி. அந்த வைட்டமின் டியை மாத்திரையாக வாங்குகிறோம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வெயிலில் போனாலே போதுமானது. ஆனால் வெயிலில் போனால் நமக்கு என்ன பயம்? கருத்து போயிடுவோம்னு பயப்படுறோம். அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. கருப்புங்கிறது நமக்கு அழகில்லை, சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு. கருப்பு தான் உண்மையிலே நம்முடைய நிறம். சரி, அது இந்த இடத்துல பேச வேண்டாம், வேறு இடங்களையே பேசுவோம். அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் பண்ணி கீரைகளை அதிகப்படுத்தணும். கீரைகள் வந்து 20 நாள் 21 நாள் உங்களுக்கு கிடச்சிடும் கையில். அப்போ தொடர்ந்து வரக்கூடிய கீரைகள் இருக்குது, முருங்கை கீரைகள் இருக்குது. இப்போ கீரைகள் பிள்ளைகள் சாப்பிடாது பெரும்பாலும். அப்போ என்ன பண்ணுறது? பிள்ளைகளை சாப்பிட வைக்கணும் தானே, குழந்தைகள் தானே முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்னா கீரைகளை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க, பவுடர் ஆக்கிடுங்க. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி பண்ணி உள்ளே வச்சு எடுத்துட்டிங்கன்னா, வெயிலில் வச்சுட்டிங்கன்னா மாடியில், அது நல்லா காஞ்சி பவுடர் ஆகிடும். அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், பவுடர் ஆகிடும். அதை தோசை மாவில் சேர்த்துருங்க, இட்லி மாவில் சேர்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. சாம்பாரில் சேர்த்துருங்க, அற்புதமாக கிடச்சிடும். அப்போ எல்லா கீரைகளையும் நீங்கள் பவுடர் அப்படி சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கும் பயன்படாது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறதுனால அதை உற்பத்தி பண்ணவங்களுக்கும் நிறைய நேரம் வரையும். அப்போ உங்களுக்கு தேவையான விதைகளை மட்டும் இங்கிருந்து வாங்கிட்டு போங்க. அது உங்களுக்கு பயன்படுமான்னு பாருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இடம் இருக்கா? ஏன்னா சிலருக்கு 10 தொட்டி வைக்கிறதா இடம் இருக்கும். அது ஆல்ரெடி நீங்கள் ஒரு 5 தொட்டி செடிகளை வச்சுட்டு இருப்பீங்க. அப்போ 5 தொட்டி தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னா நீங்கள் 5 செடி தான் வாங்கலாங்கிறது ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போய் சூழல் இல்லாமல் அந்த விதையை வீணடிக்காதீங்க. ஏன்னா நிறைய 500 பேர்கிட்ட விதைகள் வச்சிருக்காங்க. நீங்கள் இருக்கிறதே 300 பேர் தான் இருப்பீங்க. ஆனால் அவ்வளோ விதைகள் இருக்கு. ஆனால் விதைகள் எந்த விதமான பஞ்சமும் இல்லை. எவ்வளோ நாள் விதைகள் உங்களுக்கு கொடுக்குற தயாராக இருக்காங்க சென்னை மாடித்தோட்ட குழு. விதைகள் தேவை இருந்து அவசியம் உணர்ந்து வாங்கிக்கிங்க. பொறுமையாக அதை கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் நிறைய பேர் செடிகள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த ஆர்வத்தில் எடுத்து போய் அதை வளர்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு 10,000-20,000 பேர் விதைகள் கொடுத்துருப்போம். ஆனால் அந்த 20,000 பேர் பண்ணுறாங்களான்னு கேள்விக்குறிதான். அப்போ நம்ம மட்டும்தான் அதிகமாக தேடுறோம். நீங்கள் உங்கள் ஒவ்வொரு என்ன உணவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிழங்குகள் நிறைய இருக்கு. அப்புறம் மரவள்ளி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு டெக்னிக் ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா வந்து சிலர் வைப்பாங்க, சரியா கிழங்கு வைக்காது அப்படின்வாங்க. மரவள்ளிக்கு அதிகமாக என்னென்ன சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழுவுடைய லோகோ, நம் குடும்ப லோகோ. அவங்க எது கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தக்காளிக்கும் கத்திரிக்காய்க்கும் இந்த ஊர்ல விளைஞ்சுது, இந்த ஊர்ல விளைஞ்சுது. இப்ப சொல்லுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்க திருக்குறள் சொன்னா 10வது அதிகாரத்துல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது என்ன தக்காளி என்ன கத்திரிக்காய்னு கேட்டீங்கன்னா